இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மளோட ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு குற்ற வகையை பத்தி நம்ம விளக்கமா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கும் ஒரு குற்ற சம்பவத்தை பற்றி, ஒரு குற்ற வகையை பத்தி ஆராய போறோம். அது என்ன அப்படிங்கறத ஒரு ஏவி பிளே பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். செயின் பறிப்பு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை உணர்த்தும் காணொளி காட்சிகள் இவை. பூந்தமல்லி பஜாரில் இருக்கிறது விகேஷ் ஜுவல்லரி. இக்கடையில் கொள்ளை நடந்தது என்பதற்கான அடையாளம் இன்னும் இருக்கிறது. பக்கத்து கடையில் ஹோல்ஸ் போட்டு திருட வந்து உள்ள வந்து ஆஸ் யூஷுவல் கடை திறக்க வரோம்ல, கடை திறக்க வரும்போது பார்த்தோம் இந்த மாதிரி தெப்ட் போயிருந்தது. அதுக்கப்புறம் உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவங்களும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. 2 crores கிட்ட வரத்து ப்ராப்பர்ட்டி போச்சு சார் அந்த டைம்ல. இது வரைக்கும் இன்னைக்கு எந்த ஒரு ரிகவரி, ஒரு குண்டு மணி கூட ரிட்டர்ன் ஆகும். தொழில்முறை திருடர்கள் தொடங்கி பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரை இப்படிப்பட்ட திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். கண்காணிப்பு கேமராக்கள் இருந்தும் இதை தடுக்க முடியவில்லை என்பதுதான் வேதனை. திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் சாதாரண பிக் பாக்கெட்ல தொடங்கி பீரோ புல்லிங் வரைக்கும் திருட்டுங்கிறது டெய்லி அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தித்தாள் நிகழ்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு திருட்டு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பொருள் சார்ந்ததாக மட்டும் இதை பார்க்க முடியாது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனித உணர்வுகள், அவங்க சோசியல் அட்டாச்மெண்ட், ஒரு ஃபேமிலி அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாமே அதை சுத்தி இருந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி யதார்த்தமா ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆழமா விவாதிக்க வேண்டிய ஒரு குற்ற சம்பவம் தான் இந்த கொள்ளை சம்பவங்கள். அதை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பேச போறோம். அதற்கு முன்னால நம்முடைய பேனல் மெம்பர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். திரு ஜேம்ஸ் ராஜ், ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். திரு கண்ணாயிரம், ஓய்வு பெற்ற கள அலுவலர், சமூக பாதுகாப்புத்துறை. திரு சித்தன், ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். லெப்டினன்ட் கர்னல் மிஸ்டர் கணேசன், பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சாதாரணமா கடந்து போற இந்த கொள்ளை சம்பவங்கள் நம்ம பேப்பரை திருப்பும் போது ஈஸியா நம்ம கடந்து போறோம். ஆனா அதுக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. திருட்டு அல்லது கொள்ளை சம்பவம், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருட்டு அப்படிங்கும் போது அதுல பல வகைகள் இருக்குது. நீ சொன்னீங்க சைக்கிள் திருடுறவன்றீங்க, பிக் பாக்கெட்ன்றீங்க, ஸ்நாச்சிங் அப்படின்றீங்க. இதெல்லாம் அந்த ஆர்டினரி ஹவுஸ் பிரேக்கிங், இதெல்லாம் சாதாரண குற்றங்கள். அதுக்கப்புறம் குற்றங்கள் வந்து பலவந்த முறையில் வயலன்ஸ்ல நடத்துறது, இது வந்து அடுத்த கேட்டகரி. தனியா பண்றது, கூட வந்ததுன்னு. அதுல டாப் மோஸ்ட் இருக்கிற உச்சகட்டம்ன்றது மர்டர் ஃபார் கெயின், ஆதாயத்துக்காக கொலை செய்வது. அதை பத்தி சொல்லுங்க. சொத்துக்காக கொலை, அது வந்து கொள்ளையில வந்து அதான் ஹையஸ்ட் டிகிரி. பிளான் பண்ணாம வந்து, ஆனா கொள்ளடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க, கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க. சில இதுல கொள்ளையடிக்கிறதுக்கு வருவாங்க, அது கொலையாக மாறும். சாதாரண திருட்டுக்கு போவாங்க, அப்ப கூட உள்ள ஆடும்போது கொலையா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா திட்டமிட்டு கொலை செய்து அதனால ஆதாயம் எடுக்கிறதுக்குங்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஆதாயத்திற்காக கொலை செய்வதும் கூட இந்த கொள்ளை வழக்கினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எண்டாக நம்ம அதை பாக்குறோம். மிஸ்டர் கண்ணாயிரம், அதாவது திருட்டு கொள்ளை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பொருளை பறிகொடுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சில உணர்வு பூர்வமான அட்டாச்மெண்ட் சில ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும், சில பொருள்கள்ல இருக்கும். சில பொருள்களுடைய விலைகள் வந்து மிக குறைவான விஷயமாக இருக்கலாம் அதோட வேல்யூவை பார்க்கும் பொழுது. ஆனால் அதனோட தொடர்புடைய அவங்களுடைய உணர்வு சம்பந்தமான விஷயங்களா இருக்குங்களா, இவை எல்லாமே வந்து ஒரு மனதளவுல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அதனால திருட்டு கொள்ளை என்பது ஒரு பொருளை எடுப்பது என்பதை தாண்டி ஒரு உணர்வு சம்பந்தமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெளியே திருடுறது ஒரு சாதாரண திருட்டு, வீட்டில் திருட்டு, பணியாளால் திருட்டு, அச்சுறுத்தி பறித்தல், வீட்டில் கண்ணமிட்டு திருடுதல். அதுல 2 வகை போடும். பகலில் வீட்டில் கண்ணமிட்டு திருடுதல், இரவில் வீட்டில் அல்லது ஒரு கட்டிடத்தில் கண்ணமிட்டு திருடுதல். இதெல்லாம் திருட்டு வகையில் வரும். இதுக்கு அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் திருடு அப்படின்னு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ராபரி. திருடு பிளஸ் வயலன்ஸ், ஏதாவது ஒரு காயம் உண்டாக்குறது, மிரட்டுறது, ஒரு மரண பயத்தை உண்டாக்குறது, ஒரு கொலை பயத்தை உண்டாக்குறது, அப்படி பண்ணி திருட்டு பிளஸ் வயலன்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ராபரி. ராபரி என்றால் கொள்ளை, திருட்டுக்கு அடுத்து கொள்ளை. அந்த வயலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணப்பட்டு ஒரு திருடு பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து கொள்ளைன்னு சொல்றோம். கொள்ளையை 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒன்னா பண்ணணும், அதுக்கு பேர் கூட்டு கொள்ளை, ஆங்கிலத்தில் டெக்காய்டி சொல்லுவோம்.
அது திருட்டுனா சாதாரணமாக யாருக்கும் காயம் ஏற்படாமல் செய்வது, செய்வது. கொள்ளை என்பது வயலன்ஸ் யூஸ் பண்ணி வன்முறை மூலமாக ஒரு பொருளை களவாடுவது. எஸ், 4-5 பேருக்கு மேல சேர்ந்து அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டாங்கன்னா டக்காய்டிங்கிறீங்க, கூட்டு கொள்ளை, கூட்டுச்சதி. விரிவா பேசலாம், நீங்க சொல்லலாம். தெஃப்ட் வந்து நம்ம 2 விதத்துல பார்க்கலாம். ஒன்னு வந்து ரெசிடென்சியல் ஏரியால நடக்கிற தெஃப்ட், செகண்ட் வந்து அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ் வென் யூ ஆர் ஆபீஸ்க்கு போகும்போதோ இல்ல வெளியில நீங்க போகும்போதோ. there are 2 kinds of it. இப்ப வீட்டில் நடக்கிறது பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல எய்தர் he is a servant ஆர் அந்த கம்யூனிட்டி லிவிங்ல இருக்கிற அந்த செக்யூரிட்டி கார்டு, அதாவது வீட்டில் வேலை செய்பவர் அல்லது பாதுகாவலர். அதிகமா பண்றாங்களா? இவங்க தான் வந்து நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர்ல வர்றதே இதுதான். இன் ரேரஸ்ட் ஆஃப் தி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மெயின்லி இந்த வீட்டுக்கு பால் கொடுக்க வர்றாங்க, நியூஸ் பேப்பர் போட வர்றாங்க, இல்ல இன் ரீசன்ட் கேஸ் இன் எக்மோர் அந்த டிவி இல்ல எலக்ட்ரிஷியன் வந்து இது பண்ணிட்டு போறது. இது வந்து those who were associated with that household, இவங்களால வந்து தான் அந்த தெஃப்டே நடக்குது. in what do you call in a township. அத பத்தி நம்ம விரிவா பேசலாம். அதுக்கு முன்னால திருட்டு கொள்ளை சம்பவங்கள் பற்றி மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது பார்க்கலாம். திருட்டுக்கள் அதிகமா நடக்குது தமிழ்நாட்டில் தண்டப்பட்ட இந்த வேலைச்சேரி எல்லாம் நடக்குது சார். செயின் பறிப்பு, அப்புறம் வீடு வந்து கொள்ளடிக்கிறது, 50 பவன் 100 பவன் நகை கொள்ளடிக்கிறாங்க. அப்படி நடந்து போறாம 4 பேர் சேர்ந்து இடிச்சனா அவன் கவனம் திசை மாறுது. திசை மாறும்போது அசுப்படுது. குடும்பமே வந்து திருடுற மாதிரி எல்லாம் வர்றாங்க. அதுக்கு காரணம் வந்து மத்தவங்களோட செய்கையை பார்த்து தானா அது மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு பேராசை தான் காரணம். இது மக்களோட பார்வையா இருக்கு. அதிகபட்சமா திருட்டு நடக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, நம்மளுடைய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதிகபட்சமாக திருட்டு நடக்கும் நகரங்கள்: சென்னை 13.87%, மதுரை 5.72%, வேலூர் 5.52%. இந்த டேட்டா நமக்கு சொல்றது என்னன்னா, அகே சென்னை மாநகரம் தான் திருட்டு நடக்கக்கூடிய நகரங்களிலேயே டாப் மோஸ்ட் சிட்டியா உருவெடுத்திருக்கு. 13.87% வழக்குகள் சென்னை மாநகரத்துல தான் பதிவாயிருக்கு. விச் மீன்ஸ் அங்கதான் அதிகமான திருட்டு சம்பவங்கள் நடக்குது. இத மிஸ்டர் சித்தனன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மிகப்பெரிய ஒரு சிட்டி. இது ஒரு ஸ்டேட் கேபிட்டல். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப ஏழை, ஒருவேளை சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு ஏழை இருப்பான், ஒரு பையன் இருப்பான் அல்ல ஒரு ஆள் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாட மாளிகையில கூட கோபுரமா அவங்க பயங்கரமா வாழ்வாங்க. இந்த மாதிரி அந்த 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலைகளின் காரணமாக சென்னை சிட்டியில ஒரு வீட்டுல ஒன்னு நடந்தா அடுத்த வீட்டுல கேட்கறதுக்கு நாதி கிடையாது. வெளி மாநிலத்தோர் அதிகமா வர்றாங்க, வெளி மாவட்டங்கள்ல இருந்து அதிகமா வர்றாங்க, புளோட்டிங் பாப்புலேஷன் டெய்லி வந்து போற கூட்டம் அதிகமா இருக்குது. இல்ல, இப்ப வெளி மாநிலத்தவர்கள் அதிகமா உள்ள வந்து போறதுன்னு ஒரு காரணமா சொல்றீங்க. இப்ப அவங்க இந்த குற்றச்சம்பவங்களை ஈடுபட்டாலுமே கொள்ளைகள்ல அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கு? சென்னை என்பது அவ்வளவு ஈஸியா திருடக்கூடிய ஒரு பிரீடிங் கிரவுண்ட். அதான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா சாதாரணமா எங்க ரூம் எடுத்து தங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த நீங்க வேளச்சேரி பேங்க் ராபரி கேஸே பாருங்க. நீங்க நார்த் இந்தியால இருந்து வந்தாங்க, 1 மாசம் வரைக்கும் தங்குறாங்க. ஏறத்தாழ ஒரு 30 பேங்க் விசிட் பண்ணிருக்காங்க. 30 பேங்க்ல வந்து அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஆயிருக்கு, எல்லாமே பேங்க்லயும் ஆயிருக்குது. அப்போ எல்லா பேங்க்லயும் போகும்போது எல்லா வீடியோ எடுத்து பார்க்க போகும்போது பர்டிகுலரா அன்னைக்கு நடந்த பேங்க் ராபரி நடந்த அந்த இன்சிடென்ட்ல யாரோ வர்றாங்களா இவங்க எல்லாம் இருக்குமான்னு பார்க்கும்போது தெரியல. இவங்கள யார் வேணா வந்திருக்கலாம், கிளைண்ட் கஸ்டமர்ஸ் இருக்கலாம் நினைச்சாங்க. பட் பர்டிகுலரா பேங்க்ல ஒரு 20-25 பேங்க்ல பார்க்கும்போது அதே ஆட்கள் வந்த உடனே இவங்க யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி பின் பாயிண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நார்த் இந்தியால இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, ஜார்க்கண்ட்ல இருந்து அங்கெல்லாம் இங்க அக்யூஸ் வந்து 10 நாள் 15 நாள் இங்க தங்கி அஃபென்ஸ் பண்ணிட்டு பக்காவா டோட்டலா எவ்வளவு ப்ராப்பர்ட்டி நாங்க பண்ணோம், எவ்வளவு கேஷ் எல்லாம் அது போட்டு அடுத்த உடனே ஒரு ட்ரெயின் பிடிச்சு போயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு யூ பெண்ட் கேஸ் இருந்தது, பெண்டு குழாய் மாதிரி வச்சிருப்பாங்க. 10 கேஸ் பண்ணாங்க, 11வது கேஸ்ல வரும்போது சத்தம் போட்டு ஓடிட்டாங்க. அவங்க அலர்ட் கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர், ஒரே ஒரு 3 பேர் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் எக்மோர்ல ஒரு டீ கடைக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு இருக்காரு அவரு. அப்ப அந்த கான்ஸ்டபிள் யாருப்பா நீ அப்படின்னு சின்ன பை வச்சிருந்தாரு அவரு. யாருப்பா என்னமோ ஹிந்தியில பேசிருக்காரு. பையில என்ன வச்சிருக்க அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் பையில என்ன வச்சுன்னு கேட்கும் போது அடுத்த கான்ஸ்டபிள் சைடுல என்ன ஓடி போகிறதா சும்மா பார்த்தா டவுட்டா இருக்கு அவன் மூஞ்சி அப்படின்ட்டு. உள்ள பையில ஒண்ணுமே சொல்ல பார்த்தனா பெண்ட் பண்ண பைப், யூ பெண்ட் பைப், ஒரு 3-4 பைப் இருக்குது. அந்த பைப் எதுக்கு? இந்த பைப் என்னாச்சு 2-3 அஃபென்ஸ்ல வந்து இந்த பைப் கடந்திருக்குது. ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட்,
வீட்டில் கண்ணமிடல், இரவில் கண்ணமிடல், நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போயிருச்சு, கேஷ் போயிருச்சு. அந்த மாதிரி 2-3 ஆள் வந்த உடனே ஒன்று போட்டு போயிருவாங்க. அவங்க எங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த மாதிரி தெரியுதே இது அப்படின்னு உடனே வா அப்படின்னு வண்டியில் அடிச்சு ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. விசாரிச்சு பார்த்து அவன் ஹிந்தியில எல்லாம் பேசி எல்லாம் பண்ண பிறகு கடைசியில உண்மையை ஒத்துக்கிட்டான். ஒரு 3 ஹவர்ஸ்ல ஒத்துக்கிட்டான். நாங்க பெங்கால்ல இருந்து வந்தோம், 4 பேர் வந்தோம், 4 பேர் இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்தோம். இந்த லாஸ்ட் 1 வீக்ல சென்னையெல்லாம் தங்கி இருந்தோம். மொத்தம் 13 அஃபென்ஸ் பண்ணோம். எல்லாம் லிஸ்ட் எழுதி எவ்வளவு அமௌண்ட் என்ன ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். 4 பேர் 4 சூட் கேஸ் இருக்கும். யாரு மாட்டினாலும் இதெல்லாம் தப்பிச்சு உடனே அடுத்த ட்ரெயின்ல போயிடும் சொன்னாங்க. காலைல 6 மணி 5:30 மணிக்கு நாங்க இங்க வந்தோம், டீ குடி வந்து மாட்டிட்டோம். இப்ப மீதி 3 பேரு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல 8:30 போயிட்டாங்க. ஆனா அவங்க போன பிறகு 2-3 மணி நேரம் கழிச்சுதான் அடி என்ன இருந்தாலும் உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அதனால 11:30 மணிக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் சார் அப்படி போயிட்டாங்க. இன்னொன்னு, சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்கள்ல பக்கத்து வீட்டுல அண்டை வீடுகள்ல இருந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போறது, இதெல்லாம் நம்மளுடைய வீட்டினுடைய பாதுகாப்பு அமைப்பு எப்படி இருக்கிறது? இப்ப கம்யூனிட்டி லிவிங்ன்ற கான்செப்ட் வந்து சென்னையில ஜாஸ்திங்க. நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பெரிய கம்யூனிட்டி லிவிங் கேட்டட் கம்யூனிட்டி எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து கொள்ளை சம்பவம்னு நீங்க படுத்தீங்கன்னா அந்த எந்த டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்காது. இட்ஸ் வெரி ரேர் இன் அ கம்யூனிட்டி லிவிங். அண்ட் இது வந்து எங்க ஐசோலேட்டட் லிவிங் இருக்கு பாத்தீங்களா. அதர்வைஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி மெயின் ஸ்டேயிங் ஏரியா, ரெசிடென்சியல் ஏரியால இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி வந்து பர்குலரிஸ் ஆர் நம்ம சென்டர் ஆஃப் த சிட்டி அந்த மாதிரியான இடங்கள்ல கூட கொள்ளைகள் அதிகமா நடக்குது. அது ஏன் நடக்குது? அது வந்து ஒன் ஆஃப் கேசஸ் லைக் எக்மோர்ல இப்போ ஒரு டாக்டரோட வீட்டுல நடந்தது. who has been involved in it அவங்களுடைய சர்வெண்ட் இல்லீங்களா. ஒரு 2 years நீங்க ஒரு சர்வெண்ட்டை வச்சிருக்கீங்க, நீங்க அவங்களோட ஆன்டிசிடென்ட்டை செக் பண்ணவே இல்லை. இஃப் யூ டேக் ப்ரிகாஷன் அடிக்வேட்லி இத வந்து நெக்லிஜிபிள் பெர்சன்டேஜ் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரியான ஒரு கொள்ளை சம்பவம் ரெசிடென்சியல் ஏரியால நடக்கிறது வாய்ப்பே கிடையாது, ப்ரொவைடட் நீங்க வந்து அடிக்குவேட் பிரிகாஷன் எடுத்துக்கிட்டா. சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல நடக்கக்கூடிய கொள்ளை சம்பவங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான ரெசிடென்சியல் குடியிருப்புகள்ல தான் அதிகமா நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த குடியிருப்புகளோடு தினம் தினம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெய்டாகவோ அல்லது வேலைக்கார ஆளோ ஆனோ அல்லது ஒரு செக்யூரிட்டி ஒரு பாதுகாவலரோ தான் இதை செய்யறாங்க அப்படிங்கறத சொல்றீங்க. வேற வேற என்ன மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடக்குது வாய்ப்பு சென்னையில குறிப்பா? திருட்டு சம்பவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சார் சொன்ன மாதிரி பர்குலரி ஆர் டெக்காய்ட் ராபரி அப்படிங்கறத தாண்டி சிறு சிறு குற்றங்கள். இந்த சிறு சிறு குற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குற்றங்கள்ல குழந்தைகள் அதிகமாக ஈடுபடக்கூடிய செயல்பாடுகள் வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைகள் திருட்டுகள்ல ஈடுபடுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக அதிகமாக எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல் அண்ட் 2 வீலர். அவங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா அதாவது சொல்ற முடியாது அந்த வேறுபாடு இருக்குன்னு ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய பசங்க அவன் செல் உபயோகப்படுத்துறான். ஒரு லோயர் கேட்டகரியில இருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு செல் இல்ல, அவனுக்கு அந்த செல் அந்த மொபைல் வாங்கணுங்கிற ஒரு கிரேசில பல குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான தவறுகள்ல பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மிக அதிகமானவங்க இந்த மொபைல் திருட்டு 2 வீலர் தெப்ட் அப்படிங்கிற மாதிரியான வழக்குகள். கொள்ளை சம்பவங்கள் இருக்கக்கூடிய வகைகள் பின்னால் நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான கொள்ளைகள் நடக்க போகுதுங்கிறது விரிவாகவே நம்ம பேச போறோம். சென்னையில மட்டும் ஏன் 13.87% நடந்திருக்கு? சென்னை குற்றச்சம்பவங்களுக்கு ஒரு பிரீடிங் கிரவுண்டா சார்? நீங்க அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதுல தப்பு. இந்த மாதிரி நீங்க போடுறது கிரைம் பியூரோல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா பரவாயில்ல. ஏன் அப்படின்னா சென்னையில வந்து மக்கள் தொகை 60 லட்சம், மதுரையில மக்கள் தொகை 10 லட்சம். இங்க புளோட்டிங் பாப்புலேஷன் 1 கோடி, அங்க புளோட்டிங் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஆக நீங்க இதை போடும்போது 13.87னாலே இது 6ஆல வகுத்தாதான் மதுரை கிட்ட கம்பேர் பண்ண முடியும். அப்ப இது 6ஆல வகுத்தீங்கன்னா என்னாச்சு? 2 தான் வரும். அப்போ மதுரை தான் அதிகம், சென்னை அதிகம் கிடையாது. அப்படியே நீங்க வெள்ளூரை கம்பேர் பண்ணுவீங்கன்னா அந்த பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷன் வச்சீங்கன்னா வெள்ளூர் தான் நம்பர் 1, மதுரை 2வது தான். சரி, சென்னையில 300 காவல் நிலையங்கள் இருக்கு, மதுரையில எவ்வளவு இருக்கு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், பட் இருக்கும் நிச்சயமா. அப்ப அத்தனை காவல் நிலையங்கள் இருக்கும் பொழுது இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடக்குது இல்லையா? இல்ல அகைன் அண்ட் அகைன் நீங்க சொல்றது பாப்புலேஷன் வைஸ் என்னோடது கம்மியா தான் நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க. அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற சதவீதத்தை அங்க போடப்பட்டு இல்ல, அதை ஒத்துக்கிறீங்களா? அந்த ரேஷியோ கம்மியா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? மதுரை வேலூர் இதை பத்தி யாராவது சொல்ல முடியும்? வேலூர் வந்து ஒரு கிராமப்புறத்தை விட ஒரு பெரிய பிக் வில்லேஜ்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அவர் வந்து இது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அளவுக்கு எல்லாம் இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது.
ஆனா வேலூரையும் பாத்தீங்கன்னா வேலூர்ல ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா வேலூர் சிஎம்சிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடியவங்க. ரெண்டாவது பார்டர் டிஸ்ட்ரிக்ட் அது. அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போயிட்டீங்கனால அடுத்து உங்களுக்கு ஒன்று ஆந்திர பிரதேஷ் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்ஸ் வேலூர் ஜாஸ்தி இருக்கிறதுனாலயும் ஒரு காரணம் அங்க தெப்ட்ங்கிறது மிக அதிகமா இருப்பதற்கான வாய்ப்பு. மதுரை எப்படி பாருங்க? மதுரை பொதுவா அங்க கிரைம்ஸ் நீங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு பாத்தீங்கன்னாலே எப்போதுமே கொஞ்சம் அஃபென்ஸா தான் இருக்கும். ஒரு 20-25 வருஷம் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மதுரையில எப்போதும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா இதுல நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லா எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி சப்ஜெக்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது. அதனால அது அந்தந்த இடத்துல உள்ள கல்ச்சருங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்போ கல்ச்சர் பேஸ் பண்ணியான கொள்ளைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான கொள்ளைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு மதுரை? அதாவது இந்த வழிப்பறி, ரெண்டாவது மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கும் பொழுது when we are on travel லிவ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாமே தவிர கல்ச்சரல் தெப்ட், இந்த மாதிரி தெப்ட், பஸ் ஸ்டாண்ட்ல பிக்பாக்கெட் பண்றது தெப்ட், செயின் பறிக்கிறது, பைய வச்சுட்டு போடுவாங்க, ஒரு நிமிஷம் டீ குடிக்க போவாங்க, தூக்கிட்டு போடுவாங்க, சூட்கேஸ் தூக்கிட்டு போடுவாங்க. இந்த மாதிரி திட்டுகள் தான் அதிகமா நடக்கும். ஹவுஸ் பிரேக்கிங் லெவல்ல தான் நடக்குது. ஆமா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி விவரம் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு பதிவான திருட்டு வழக்கு வகைகள்: உரியவருக்கு தெரியாமல் திருடுதல் 61.6%, வன்முறை பயன்படுத்தி பறித்தல் 26.4%, அனுமதியின்றி உட்புகுதல் 11.3%, வழிப்பறி மற்றும் வழிப்பறிக்கு தயார் செய்தல் 0.7%. 66.6% வழக்குகள் உரியவருக்கு தெரியாமலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் உரியவருக்கு தெரியாமல் திருடுதல் அப்படின்னா ஆர்டினரி தெப்ட், ஒரு பிக் பாக்கெட் கூட அந்த கேட்டகரி. அடுத்தது வன்முறையை பயன்படுத்தி ஜேம்ஸ் ராஜ், கத்தியை காமிச்சு வாட்சி வாங்குறது போறீங்க, அது கத்தியை காமிச்சு வன்முறை, அனுமதியின்றி உட்புகுதல். சார், அனுமதியின்றி உட்புகுதல் அப்படிங்கிறது ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் ஆர் ஹீரோ புல்லிங், டே ஆர் நைட். இல்ல, உரியவருக்கு தெரியாமல் திருடுறதுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்ன மாதிரி ஹவுஸ் மெய்டு இது மாதிரி இருப்பாங்க, நம்ம வீட்டுல வச்சிருப்போம், அவங்கள நம்பி வீட்டை விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட மிக அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்னும் பல வீடுகள்ல மெய்ட் சர்வெண்ட் ஃபுல் சார்ஜில் கூட சில வீடுகளை விட்டுட்டு போற செயல்பாடு இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போறாங்க, ஒரு மெய்டு தான் கவனிச்சுக்குவாங்க. அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும் பொழுதும் இல்ல, இப்போ சிட்டில இந்த ஹவுஸ் மெய்டு வீட்டு வேலைக்காரங்களை பிக்ஸ் பண்றதுல ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குதானே. இப்ப இவர் சொல்ற மாதிரி மொத்த கண்ட்ரோலையும் ஒரு ஹவுஸ் மெய்டு கிட்ட, ஒரு வீட்டு வேலைக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய விவரங்கள் எல்லாமே தெரியாமல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சென்னை போலீஸ் ஒரு டைரக்டிவ் பாஸ் பண்ணிருக்காங்க. எனி மெய்ட் ஆர் செக்யூரிட்டி கார்டு நீங்க எம்ப்ளாய் பண்ணும்போது அவங்களுடைய ஆன்டிசிடென்ட் செக் பண்ணிக்கணும். இதுக்கு டு எனேபிள் தி ஓனர் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி ஒரு 1000 rupees நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா they will check each and every antecedent of your maid, public or security guard. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அவருடைய விவரங்களை பதிவு செய்யணும். நடக்க போற ஒரு கிரைம் ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம எம்ப்ளாய் பண்ற மெய்டோட ஆன்டிசிடென்ட்டை நம்ம ஏன் போலீஸ்ல சொல்லி செக் பண்ணிக்க கூடாது? அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் இது தெரியும். நிச்சயமா ஒரு வீட்டு வேலைக்கார பெண்ணை அல்லது ஒரு ஆணை நம்ம நியமிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பின்புலம் என்ன என்பதை காவல்துறை மூலமாக கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சட்டத்தில் அனுமதி இருக்கு. அது என்டையர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பிரைவேட் செக்யூரிட்டி ஆக்ட்லயும் இருக்கு. அதர்வைஸ் ஆல்சோ அஸ் இண்டிவிஜுவல் ஓனர் நீங்க போய் ஒரு 1000 rupeesல அந்த ஃபார்ம் இருக்கு தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்ல, அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து 1000 rupeesக்கு டிடி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்டையர் இது ஜாதகத்தையே எடுத்துட்டு வந்துருவாங்க. வெதர் தே ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் ஃப்ரம் எனிவேர். அதுக்கு யூ ஆர் பேயிங் நாமினல் சார்ஜ் ஆஃப் 1000 rupees. அது பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு மெய்டை நீங்க எம்ப்ளாய் பண்ணும்போது அட்லீஸ்ட் சம் இயர்ஸ் உங்க வீட்டுல கண்டினியூ பண்ண போற மெய்டை தான் நீங்க எம்ப்ளாய் பண்ணுவீங்க. கேஷுவல் மெய்டு எம்ப்ளாய் பண்ண போறதே கிடையாது. நிச்சயமாக வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை அமர்த்துவதற்கு முன்னால அவருடைய பின்புலம் என்ன என்பதை காவல்துறையே கண்காணித்து சொல்லக்கூடிய அறிக்கையை நாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. சார், இப்போ எனக்கு தெரிய வேண்டியது எப்படி மாதிரியான கொள்ளை சம்பவங்கள்லாம் நடக்குது? அதாவது உங்களை வேற இடத்துக்கு திருப்புவான், ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படி கீழே போடுவான். நீங்க வரும்போது சார் உங்க பணம் கிடக்குதுன்னு இந்த பக்கம் உங்க கேஷ் அடிச்சுட்டு போயிருவோம். டைவர்ட்டிங் த அட்டென்ஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. இந்த பார்க்டு கார்ல இருந்து நிறைய திருடு போகும். இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் வாங்கி வைப்பாங்க.
இவங்க இன்னொரு கடைக்கு போயிட்டு வருவாங்க, கார்ல ஒண்ணுமே இருக்காது. லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்களே. லாக் எல்லாம் பண்ணாலும் அதுக்கெல்லாம் மாஸ்டரிங் வச்சிருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்றதுன்னா உடனே சொல்லி எல்லா இடத்துலயும் போஸ்டர்ஸ் அடிச்சு ஒட்டியிருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒருத்தர் காரை நிறுத்துற இடத்துலயே மேல போஸ்டர் இருக்கு, இந்த மாதிரி பார்க்டு கார்ல திருடு போது ஜாக்கிரதையா இருங்கன்ட்டு. அவர் அதை பார்க்கல, கடைக்குள்ள போறாரு, கால் அப்படி வைக்கிறாரு, கீழே ஒட்டியிருக்கேன், இதை அப்படி பார்த்து அப்படின்னு அவர் திரும்பி பாக்குறாரு. அவர் கார்ல வந்து ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வீட்டுல திருட போறோம். அந்த போலீஸ் பீச் வந்த உடனே அங்க இருந்து அப்படி 2 வீடு தாண்டி போறோம். போகும்போது ஒரு வீட்டை ஜம்ப் பண்ணும்போது பாக்குறான், அந்த வீட்டு ஜன்னல் வழியா ஒரு அம்மா உள்ள படுத்திருக்கு அப்படிங்கறத பாக்குறான். அந்த அம்மா காதுல வந்து வைரத்தோடு எல்லாம் போட்டிருக்கு. அந்த நைட் லேம்ப்ல அது ஷைன் பண்ணுது. இத பார்த்துட்டு போயிடுறான். இப்போ அந்த வைரத்தோட இப்ப எடுத்தாங்கன்னு பிளான் பண்றான். கரெக்டா பிளான் பண்றான். ஆக்ஸா பிளேட் எடுத்துக்கிறான், ஈர துணியை எடுத்துக்கிறான். கரெக்டா வந்துட்டு ஈர துணியை வச்சுக்கிட்டு அந்த ஆக்ஸா பிளேட வச்சு சத்தம் இல்லாம அழகா கம்பியை கட் பண்ணிட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு அந்த அம்மாவுடைய அந்த வைரத்தோட எல்லாம் எடுத்துடுறான். வைரத்தோட எடுக்கும்போது அது வந்து ஆக்சுவலா இவன் கொலை பண்ணணும்னு போகலானா, ஆனா எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் மருந்து பிடிக்குது இல்ல. அப்போ அந்த கட்டலுக்கு வெளியே அந்த அம்மா தலை வந்துருது. அவன் என்ன பண்றான், ஒரு கையில ஒரு கட்டையை வச்சு தலையை அடிச்ச உடனே அது ஒரு டைப் ஆஃப் மர்டர். அது டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அது ஃபாரன்சிக்ல. அதுல அந்த அம்மா செத்து போயிருது. இவன் இதை எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நாங்க விசாரிக்கிறோம், சீனை பாக்குறோம். இந்த மாதிரி அவன் பண்ணி இருந்தானா இப்படிதானே பண்ணிருக்கணும் இது அப்படின்னு சொல்லி ஆளை பிடிச்சு எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிடுங்கன்னா, இந்த மாதிரி டெக்னிக்கல் அஃபென்சஸ் எல்லாம் நாங்க கண்டுபிடிக்கிறோம். பகலில் வீட்டில் கண்ணமிடல் திருட்டுங்கிறது. அதுல சார் நல்லா தெரியும், ஒரு அக்யூஸ்ட் வெள்ளூருக்காரன். அவன் ஒய்ஃப் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில முக்கியமான லீடர். கரெக்டா பகல்ல தான், அதுவும் பிளாட்ல தான் எல்லாம் மேல வீட்டு 4 ஃப்ளோர் இருக்குன்னா ஏதாவது ஃப்ளோருக்கு மேல ஏறி போவாங்க, எந்த வீடு பூட்டி இருக்குன்னு பார்ப்பான். ஒரு நாள் பார்ப்பான், 2 நாள் பார்ப்பான். எப்ப வெளியே கரெக்ட் டைமுக்கு போறாங்க, எத்தனை மணிக்கு கரெக்டா வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 1 hour, half an hour கரெக்டா வெளியே போற மாதிரி இருந்தா போதும் பூட்டை உடைச்சிருவான். அதுக்குன்னு தனியால வச்சிருப்பான். யார் பக்கத்து எதிர்த்து வீட்டுக்கு வராங்க கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு 3-4 நாள் வந்து யாரோ மேல் வீட்டுக்கு போற பையன் தான் எது வீட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. கரெக்டா வீட்டுக்கு உள்ள போவான், வீட்டுல என்னென்ன இருக்கோ அவ்வளவு அடிச்சுட்டு போயிருவான் அந்த மாதிரி. ஆனா அவனுடைய பேட் லக், ஒரு 15 கேஸ் 16 கேஸ்ல வந்து பிங்கர் பிரிண்ட் மாட்டிச்சு. பிங்கர் பிரிண்ட் அது ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தான். பட் இப்ப எல்லாம் கிளவுஸ் மாத்திட்டு தான் நிறைய பண்றாங்க அவங்க. அப்ப வந்து பிங்கர் பிரிண்ட் கிளீனா மாட்டுச்சு எங்களுக்கு. கடைசியில எல்லாம் இப்படி பிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படிங்கும் போது ஒரே ஒரு இன்சிடென்ட், 40 தேனாம்பேட்டில் கிரைம்ல இருந்தேன் நான். அப்புறம் ஒரு வீட்டுல பண்ணும்போது விரட்டி பிடிச்சாங்க அவங்க. விரட்டி பிடிச்சிட்டாங்க, சந்தேகப்பட்டு பிடிச்சிட்டாங்க. இவன் தான் ஓடுறான் ஒரு மாதிரி பண்ண பிடிச்சிட்டாங்க. இவன் கூட இன்னொரு அக்யூஸ்ட் மோகன்ராஜ், இவன் சைதாப்பேட்டில் இருந்தாப்போ. இன்னொரு அக்யூஸ்ட் இந்த மயிலாப்பூர் கார்னேஸ்வரர் கோயில் தெரியல அங்க இருந்தாப்ல. இந்த மோகன்ராஜ் 2வது அக்யூஸ்ட் எங்கிட்ட மாட்டிட்டான். அவனுடைய பிங்கர் பிரிண்ட் சீன்ல இருக்குது. அப்போ இந்த ஒரு சீன்ல பிங்கர் பிரிண்ட் டேலி ஆகி வந்த உடனே 15-16 கேஸ்ல இருக்கு. எல்லாம் வெரிஃபை பண்ணா இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கேஸ் இவங்க தான் பண்ணா தெரிஞ்சது. முதல்ல பிங்கர் பிரிண்ட் டேலியா இருந்தா கூட எனக்கு இது சம்பந்தமே இல்ல, நீங்க எங்கேயோ வச்சிருப்பீங்க அப்படிதான் சொல்றாங்க. கடைசியில 1 மாசம் கஷ்டப்பட்டு இவனுடைய இன்ஃபர்மேஷன்ல அந்த A1 முக்கியமான கவுஸ் பாஸ் நாங்க பிடிச்சோம். சார் நிச்சயமா கர்னல் நீங்க சொல்லணும். இப்போ நீங்க செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறீங்க பிரைவேட் ரெசிடென்ஸ்க்கும் சரி, இப்போ இருக்கக்கூடிய பல மால்ஸ்க்கும் சரி. இப்போ அதையும் மீறி கொள்ள அடிக்கிறாங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்குமா? இல்ல, கரெக்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லாததுதான் பிரச்சனையாங்க. நீங்க பேங்க்ல என்னதான் பர்க்லர்ஸ் எல்லாம் அது இதுன்னு வச்சாலும் பேங்க் ராபரி ஏன் ஆகுதுன்னா they are circumventing. there is a way out for everything. புரியுதுங்களா? So it is not a fool proof system. As far as maximum possible extent வந்து it will give a warning. இப்ப GSM operated system ஒன்னு வந்து புதுசா வந்து மார்க்கெட்ல வந்திருக்கு. இத வந்து நீங்க வயர்லெஸ் சிஸ்டம் தான். அதை வந்து நீங்க இது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க மொபைலுக்கு மெசேஜ் வரும் if there is any intrusion into your house. At the same time அது 8 நம்பருக்கு வந்து SMS அனுப்பும். அதை வந்து நீங்க ஃபீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க இப்ப நம்ம பழைய இது மாதிரி சாவி போட்டு திறக்கிறோம். இப்போ உங்க பிங்கர் பிரிண்ட்க்கு மட்டும் திறக்கிற மாதிரி டோர்ஸ் வந்துச்சு. அக்சஸ் கோட் வந்து அக்சஸ் கோட கூட வந்து இது பண்றாங்கன்றதுனால இப்ப பிங்கர் பிரிண்ட்க்கு வந்துருச்சு. இட் இஸ் ஆல் அவைலபிள் இன் தி மார்க்கெட். மிஸ்டர் சித்தன் நீங்க சொல்லுங்க, பீரோ புல்லிங்றாங்கல என்ன சார், அது எப்படி பண்ணுவாங்க? பீரோ புல்லிங் வந்து அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் அஃபென்ஸ். அது அதுக்கெல்லாம் இப்ப வந்து ஜன்னல் திறந்திருக்கும் போது அதுக்குன்னு தனியா இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சைட்ல பீரோ கொஞ்சமா இழுத்து இது பண்ணி இதெல்லாம் மேக்னெட் கூட யூஸ் பண்ணி சில நேரங்களில் யூஸ் பண்ணி பீரோவுக்கு மேல ஏதாவது பொருள் இருந்தா மேக்னெட் எடுத்துருவாங்க. கட்டில் மேல இருந்தா எடுத்துருவாங்க.
பீரோவை ஓரமா அப்படியே கொண்டு வந்து தென் பிரேக் பண்ணி ஜன்னல் வழியை பிரேக் பண்ணி போறது. அந்த மாதிரி தான் நிறைய பண்ணாங்க. வீட்டுக்குள்ளேயே என்ட்ரா இருக்க மாட்டாங்க. பட் 1 or 2 கம்பி ஜன்னல் மட்டும் பிரேக் பண்ணி உள்ள கூடி அந்த இதை சில கம்பிகள் இதெல்லாம் வச்சு மெதுவா கொஞ்சமா இழுத்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இன்மேட்ஸ் வந்து உள்ள வேற ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அல்லது இருக்க மாட்டாங்க. அதாவது 2 to 4 வந்துன்னா எவ்வளவு பெரிய ஒரு விழிப்பான ஒரு நபர் கூட அந்த 2 to 4 தூங்கிடுவாங்க. அதனால நாங்க கூட யாராவது அக்யூஸ்ட பிடிக்க போனா கூட 2 to 4 நிறைய ஆபரேஷன் நாங்க பண்ணுவோம். எவ்வளவு பெரிய கிரிமினல் எவ்வளவு பெரிய ரவுடி அந்த விட 2 to 4 கண்டிப்பா தூங்கிடுவாங்க, அசந்துருவாங்க. ஈஸியா நாங்க போய் அட்டாக் பண்ணி பிடிக்க முடியும் எங்களால. அதே மாதிரிதான் திருடங்களும் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி 2 to 4 கண்டிப்பா தூங்குவாங்க. எவ்வளவு அலர்ட்டான ஆள் கூட எவ்வளவு சத்தம் கட்டா கூட எந்திரிக்க முடிய சூழ்நிலை வராது அவங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி டைமிங் கரெக்டா பிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதனாலதான் நான் மோஸ்ட் ஆஃப் தி போலீஸ் எல்லாம் வந்து ஆஃப்டர் செகண்ட் ஷோ சினிமா முடிஞ்ச பிறகுதான் பீட்டை வந்து ரொம்ப பீட்ஸ் அண்ட் பெட்ரோல்ஸ் ரொம்ப இன்டென்சிவ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த காலையில ஒரு 5 மணிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்ப நேரத்துல பால் வாங்க நேரம் லேடிஸ் எல்லாம் வருவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதிகமான போலீஸ் நிறைய பாக்கலாம். ஏன்னா எங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு அவன் வருவான், எங்க ஒரு காப் சாப்பிட்டு வருவான், டீ சாப்பிட்டு வருவான், பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி போகணும் வருவான், ட்ரெயின்ல தப்பிச்சு போகணும் வருவான், நிறைய அப்படி பண்ணுவோம். கொள்ளை குற்றங்கள்லயே நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம். இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் எல்லாம் கூட நம்முடைய பேனல் மெம்பர்ஸ் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப அடுத்த ஸ்லைட் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். குற்றம் அதிகம் நடந்த இடங்கள்: வீடுகள் 25.51%, தொழிற்சாலைகள் 16.30%, ரயில் பெட்டிகள் 3.00%, நெடுஞ்சாலைகள் 1.26%, ஆறுகடல் 0.08%, வங்கிகள் 0.05%, இதர இடங்கள் 53.80%. குற்றம் அதிகம் நடந்த இடங்கள்ல டாப் ரேங்கிங்ல இருக்கிறது வீடுகள் தான். ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் வீடுகள் 25.51% குற்ற வழக்குகள் குற்றங்கள் வீடுகள்ல தான் நடந்திருக்கு. கர்னல், நீங்க தான் ரைட் பர்சன் நினைக்கிறேன் ஆன்சர் பண்றதுக்கு. வீடுகள் அப்படின்னா எந்த மாதிரியான வீடுகள்ல அதிக கொள்ளை சம்பவங்கள் நடக்குது? கம்யூனிட்டி லிவிங்ல ப்ராபபிலிட்டி கம்மி. இப்ப சபர்பன்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு முன்னால டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. இப்போ கம்யூனிட்டி லிவிங் அப்படின்னு சொன்னா ஒரு 4-5 வீடுகள் வந்து ஒன்றாக கட்டி இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சொல்றீங்க இல்லையா? அது போக வந்து கொஞ்சம் சபர்பன்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கும்போது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீட்டுல வந்து ஜாஸ்தி இதே இது கம்யூனிட்டிக்குள்ள நடக்குதுன்னா அது இட் இஸ் பை அ ப்ரீ பிளான்ட் பை அ மெய்ட் ஆர் பர்சன் அசோசியேட்டட் வித் தட் ஹவுஸ் ஹோல்ட். அந்த வீட்டோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் ஏதாவது தொடர்புடையவரே பண்றாங்க. ஆமா, முந்தி அந்த காலங்கள் போய்விட்டது. யாரோ வந்து திடீர்னு வெளியூர்ல இருந்து வந்தாங்க, வீடை வச்சு உள்ள வந்தாங்க, அந்த வீடு யாருதுன்னே தெரியாம அந்த மாதிரி அஃபென்ஸ் வந்து இப்ப நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். இதுக்கெல்லாம் இப்ப சிட்டிக்குள்ள நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அடுத்த வீட்டுல யார் இருக்கான்னு நமக்கே தெரியாது. we are not bothered யார் பக்கத்துல இருக்கா என்னன்றது வந்து இந்த கல்ச்சரே இல்ல சென்னையில. இதே இது மதுரையோ மத்த சிட்டி டவுனுக்கு போனீங்கன்னா அங்க வந்து அட்லீஸ்ட் அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இல்ல மாமே மச்சான் உறவோட கொண்டாடுற ஒரு இதுதான் கல்ச்சர் தான் தமிழ்நாட்டுல இன்டீரியர் தமிழ்நாட்டுல இருக்கு. சென்னையை பொறுத்த அளவுக்கும் யாரு வந்தா போனா என்ன லைஃப்ல ஒரு அண்டை வீட்டுல இருக்கவங்க கூட தொடர்புல இல்லாம மெக்கானிக்கல் லைஃபான காரணமா சொல்றீங்க. ஓகே சார், இப்போ வீடுகள் தான் ரொம்ப ஈஸியா இருக்கு திருடு செய்யறவங்களுக்கு, திருடர்களுக்கு ரொம்ப ஈஸியான ஆக்சஸ்ங்கிறது வீடுகள் தானா? இப்ப நீங்க வீடுகள் 25.51 போட்டிருக்கீங்கல்ல, இதை வந்து நாங்க வந்து சாதாரணமாக ஹவுஸ் தப்ட்னு சொல்றது, வீட்டுல திருடுறதுங்கிறத. அடுத்தால பகல்ல அந்த வீட்டை உடச்சி திருடுறதுன்னு சொல்றது நாங்க 454-380 நைட்ல அடிச்சா 457-380. இந்த 3 தான் நீங்க கவர் பண்றீங்க. வீடுகள்ல கவர் பண்றது இந்த 3 தான். அது இது வந்து பொதுவா வந்து ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் பண்ற அஃபென்ஸ் தான். இது பிளான் பண்ணி ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, நம்ம தொழிற்சாலைகளுக்கு வரும். தொழிற்சாலைகள்ல என்ன மாதிரியான திருட்டு? 16.30%, 16% தொழிற்சாலைகள் நடந்திருக்கு. தொழிற்சாலைகள் என்ன மாதிரியான பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நடக்குது. எப்படின்னா ரா மெட்டீரியல் வச்சு வேற மெட்டீரியல் தயாரிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய. மின் கம்பிகள்லாம் அதிகமா எடுத்து போறது, ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய எடுத்து போறது, கார் மெக்கானிக் ஷாப் பெரிய பெரிய இதெல்லாம் அதில் எடுத்து போறது அப்படின்னு நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து ஐடி கம்பெனி வந்த பிறகு ஐடி கம்பெனில கூட ஹார்ட்வேர் நிறைய திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது ரயில் பெட்டிகள், நெடுஞ்சாலைகள், அதை பார்க்கலாம். ரயில் பெட்டிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ப்ரொபேஷன் ஆஃபீஸா இருக்கும்போது டீல் பண்ண ஒரு கேசஸ். சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயின் வந்து நின்ன உடனே
எல்லாரும் ஏதாவது ஸ்நாக்ஸ் அது வாங்குறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுல ஒரு 6-7 பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ட்ரெயினுக்குள்ள இறங்கி ஓடி ஆடி விளையாடுற மாதிரி பண்ணுவாங்க. பாக்குறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த பேசஞ்சர்ஸ் யாரோ பசங்க விளையாடுறாங்க போல இருக்குன்னு தெரிவாங்க. அப்படி போகும்பொழுது யார் இறங்குறாங்களோ அதை பார்த்துட்டே இருப்பாங்க. பாக்கெட்ஸ் பர்ஸோ எது என்ன கிடைக்குதோ கையில எடுத்துக்கிட்டு லிஃப்ட் பண்ணி பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ட்ரெயின் மூவ்மெண்ட்ல இருக்கும் பொழுது கிரைம்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்பெல்லாம் மிக குறைவாக ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரயில்வே செக்யூரிட்டி போர்ஷன் சரி, கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ்லயும் சரி, கான்ஸ்டபிள்ஸ் இவங்க எல்லாம் டிராவல் பண்றாங்க. ஒரு இதில் இருக்கு. நெடுஞ்சாலைகள் பற்றி சொல்லுங்க. 1.26% பதிவாயிருக்கு நெடுஞ்சாலைகள்ல. சார், நெடுஞ்சாலைகள் வெஹிக்கிள்ஸ்ல போகும்போது இந்த லக்கேஜ் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு ஃபேமிலியா போவாங்க, மேல வச்சிருப்பாங்க, லோடு பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அப்படி சைட்லயே ஒரு ஆம்னியோ ஒரு வண்டியோ போகுதுன்னா நம்ம சந்தேகப்பட போறது இல்ல. அப்ப அங்க இருந்து டக்குனு வருது எங்க வரும் அந்த வண்டி போயிடும். இவன் மேல இருந்து அந்த கயிறெல்லாம் எடுத்து செட் பண்ணி எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருப்பான். திரும்ப அதே வண்டி பக்கத்துல வரும். என்னன்ட்டு உள்ள இருக்கவங்க ஒண்ணும் தெரியாது. இவன் அந்த வண்டிக்கு போயிடுவான். அப்புறம் போய் அவங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அஃபென்ஸ் எல்லாம் ஹைவேஸ்ல நிறைய நடக்குது. பார்க்கிங் வெஹிக்கிள், அதாவது சாப்பிட போவாங்க, வண்டியை நிறுத்திட்டு போவாங்க, அந்த மாதிரி இடங்கள்லயும் வெஹிக்கிள்ஸ்ல போவாங்க. ஹைவேஸ்ல பேட்ரோலிங் நல்ல ஃபார்ம்ல தானே இருக்கு, நல்லா எஃபெக்டிவா இருக்கும். நிறைய அட்லீஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஒரு வெஹிக்கிள் தனியாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில போட்டு வெப்பன்லாம் கொடுத்து கிளீனா பண்ணலாம் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்த புள்ளி விவரம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். பதிவான வழக்குகளில் மீட்கப்பட்டவற்றின் சதவிகிதம், உரியவருக்கு தெரியாமல் திருடுதல் 87.6%, அனுமதியின்றி உட்புகுதல் 85.8%, வழிப்பறி மற்றும் வழிப்பறிக்கு தயார் செய்தல் 65.6%, வன்முறை பயன்படுத்தி பறித்தல் 48.5%, மோசடி மற்றும் ஏமாற்று வழக்குகள் 4.02%, இதர வழக்குகள் 88.8%. உரியவருக்கு தெரியாமல் திருடுதல் அப்படிங்கிறது 87.6%. அதான் டாப் நம்பர்ல இருக்கு. ஈஸியா கண்டுபிடிச்சிற மாதிரியான ஒரு அஃபென்ஸா தான் இருக்கு நான் பாக்குறேன். இதெல்லாம் என்ன காரணம்? நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேசஸா, இதான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இது அப்படி இல்ல. அதாவது இப்ப நீங்க கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரெக்கவரிங்கிற பெர்சன்டேஜ்ல நீங்க போறீங்க. இவ்வளவு திருடு போச்சு, இவ்வளவு இதுங்கிறத கொண்டு போறீங்க. இதுல எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையே இப்போ ஒரு வீட்டுல திருடு போகுது, அது 10ஆம் தேதி இந்த மாசத்துல திருடு போகுது, 50 சவரன் போயிருக்குது அப்படின்ட்டு நம்ம எஃப்ஐஆர் போடுறோம். அப்படின்னா நீ என்ன கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றீங்க அதை பற்றி நோபடி இஸ் பாதர்ட். அவருக்கே ஒன்னும் அதுல அவரு கிடையாது. அன்னைக்கு திருடு போச்சுது, என்னைக்கு போலீஸ் ஆளை கண்டுபிடிச்சு சொத்தை மீட்டு அவர் கையில சொத்து எப்போ கிடைச்சது, எவ்வளவு சொத்து கிடைச்சது, 50 சவரன் போயிருக்கு. ஒரே வாரத்துல அந்த 50 சவரனும் அவருக்கு திரும்ப கிடைச்சிட்டது. அதுதான் ரிசல்ட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன். இதுதான் போலீஸ்காரங்களுடைய வேலை. அதுக்காக நாங்க ஆளை பிடிச்சிட்டோம், அது பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்ன்றது வந்து அதை பத்தி கிடையாது. அது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல இத்தனாம் தேதி இவ்வளவு போச்சுது, 5 நாள்ல போலீஸ் கண்டுபிடிச்சு இவ்வளவு சொத்து எனக்கு 100க்கு 100 கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இதை நோக்கி தான் போலீஸ் போகணும், வெறும் பெர்சன்டேஜ் நம்பி போறது இல்ல. நம்பர் 1. இதெல்லாம் மீட்கப்பட்ட வழக்கு. அதான் மீட்கப்பட்ட வச்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உரியவருக்கு தெரியாமல் திருடுறது, அனுமதியின்றி போறது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி தான் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி. ரிசல்ட் நான் சொன்னதுதான் ரிசல்ட். என்ன டைம் ஃப்ரேம்ல எவ்வளவு ப்ராப்பர்ட்டியா ரெக்கவர் பண்ணி கொடுத்தீங்க, இதுதான் உங்களுக்கு பொதுமக்கள் எதிர்பார்க்கிறது. இவ்வளவுதான். இப்போ இதுல வந்து வரும்போதுதான் இந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா இல்லையாங்கிறது வந்து உங்களுக்கு இதுலதான் வரும். அது ஏன்னா இந்த உரிய இந்த பெர்சன்டேஜ் 87.6 85.8 எல்லாம் இருக்குத, இது நம்பிக்கைக்குரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. அப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தா இவ்வளவு வழக்குகள் பிடிபடல கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்கெல்லாம் ஃபீல்டுல வேலை செஞ்சவங்க, கேட்டீங்களா? அப்போ நான் எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போட்டுருவேன். நைட் அண்ட் டே வேலை செய்வோம், ப்ரொஃபஷனலா வேலை செய்வோம். என்ன பண்ணினாலும் பாத்தீங்கன்னா 65.65 66 67 விழுக்காட்டிற்கு மேல் எங்களுக்கு நாங்க கேஸ கண்டுபிடிச்சதா கிடையவே கிடையாது. கிரைம்ல நாங்க நம்ம வந்து நம்மளே ஏமாற்றக்கூடாது.
87.6% நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ரொட்டீனா இந்த மாதிரியான திருட்டுகள்ல ஒரே மாதிரி இப்போ சார் சொன்ன மாதிரி MO பர்சன்ஸ் இருப்பாங்க. சோ அதனால ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடறாங்களோ என்னவோ அந்த மாதிரி கூட. இல்ல நான் சொல்றது அதனால அந்த 2 வீலர்ஸ் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப சார் சொன்ன வழக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடிய வழக்குகள் அப்படிங்கறதுல டைம் கன்சியூமிங் ஃபேக்டர்ஸ், அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாமே இருக்கு. பட் ஆனா மோஸ்ட்லி இந்த மாதிரியான வழக்குகள் வரும்பொழுது இது ஒரு ஃபிகரை தப்புன்னு என்னால சொல்ல முடியும். மக்கள் இந்த கொள்ளை சம்பவங்களை தடுப்பதற்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க, மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி கிரைம் நடக்குது போலீஸ்காரங்க ரொம்ப அவேரா இருக்கும். அங்க யாரு ரெண்டுக்கு கொடுத்தாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பீப்புளை நம்ம எடுக்கிறோங்கிறத போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கொண்டு போனா இன்கேஸ் ஏதாச்சும் தவறு நடந்தா கூட அவங்களை ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்கு இது ஈஸியா. இப்பெல்லாம் கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆமா, கேமரா வச்சா திருடுறவங்கள பயப்படுவாங்க. கொஞ்சம் பப்ளிக் கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். பொதுமக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கு, ஈஸியா தடுக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் படத்தை பாதுகாப்பு போடணும் சார். போலீஸ் கண்காணி கேமரா வச்சிருக்காங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தா தடுத்தோம். திருட்டை பொறுத்த மட்டும் திருடனா பார்த்து திருடா விட்டா திருட வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களோட கருத்தை கேட்டுட்டோம். இப்போ பேனலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க ஒவ்வொருத்தரும் எளிய முறையில மக்கள் இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. 7-8 வருஷமா பண்ணிட்டு வர்றாங்க, கைரேகைலாம் இருக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் ஆகுது, ஆனா யாருன்னு தெரியல அப்படிங்கிறது ஒரு வருது. அப்போ உட்கார்ந்து அப்படியே ஸ்டடி பண்றோம், எந்த மாதிரி அஃபென்ஸ் ஆகுது, எப்படி அவன் உள்ள வரான், எப்படி வெளியே போறான்னு சொல்லி மேப்ல போட்டு பிக்ஸ் பண்ணிட்டே வரோம். பண்ணிட்டே வந்தா அவன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது அந்த மாதிரி அஃபென்ஸ்ல. அதை வச்சு கரெக்டா வச்சு இந்த சீசன்ல அவன் வரணும் அஃபென்ஸுக்கு அப்படின்ற மாதிரி வச்சு அண்ணா நகர்ல இந்த தடவை போக்கஸ் பண்ணுவான்னு சொல்றோம், பிளான் பண்றோம், ஆளை பிடிச்சிட்டோம், ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி கைரேகை ஒத்து போகுது பண்றோம். இல்ல நம்ம வர்றது பொதுமக்களுக்கு வர்றோம், இது ஒரு லிஸ்ட் உங்களுக்கு வருது. அப்ப என்ன பண்றோம், எல்லாருக்கும் மெசேஜ் கொடுக்கறோம், கம்ப்ளைண்ட்ஸ் பூரா உங்களுடைய சொத்துக்களை நாங்க ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கிறோம், கரெக்டா இருக்குதா பாருங்க. ஏன்னா நாங்க கோர்ட்டுக்கு அனுப்ப போறோம், அடுத்தது ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போகுது, அதுக்கு முன்னாடி பாத்துக்கிடுங்க அப்படின்னு எல்லாரும் ஃபேமிலிஸா வர்றாங்க. என்ன ஐடியாவில் வர்றாங்க, நேற்று போய் இன்னைக்கு போலீஸ்காரன் எடுத்தாலே ஒண்ணுக்கு பாதி மிஞ்சாது, 7 வருஷத்துக்கு முந்தி போச்சுது. இது என்ன சும்மா ஒரு ஐவாஷுக்கு போலீஸ்காரங்க கூப்பிடுறாங்க அப்படின்ட்டுதான் வர்றாங்க. நாங்க ஒவ்வொரு கேஸும் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிறேன், எல்லா கேஸும் இவ்வளவு வருஷத்துக்கும் இந்த அவங்க ப்ராப்பர்ட்டியை பாக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பூரா ஒரே அழுகதான், எவ்ரிபடி வெப்ட். சார் நாங்க போலீஸை பத்தி இவ்வளவு தப்பா நினைச்சிருந்தோம், எனக்கு இவ்வளவு சொத்து போச்சுது, அப்படியே இருக்குது சார், அவ்வளோத்தையும் ரெக்கவர் பண்ணி எப்படி சார் முடியும், அது எல்லாமே இருக்குது சார், இது அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி சென்டிமெண்ட் வந்தது, எங்க அம்மா கொடுத்தது, அப்பா கொடுத்தது எல்லாம் இருக்குது இன்டாக்ட். ரெண்டாவது நம்ம போலீஸ் இமேஜஸ் மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் வரணும். ஏன்னா இப்ப போலீஸ்மே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ஊருக்கு போனீங்க, உங்க வீட்டை பூட்டிட்டு போனீங்கன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படிலாம் பல நடைமுறைகள்லாம் வச்சிருக்காங்க. நாம அந்த நம்பிக்கையை ஏற்று அந்த நம்பிக்கையான ஒரு சேலஞ்ச் எல்லாம் பண்ணணும். எல்லாத்துக்குமே போலீஸ் செய்யணும், நான் வீட்டுல இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு மத்தவங்க பொறுப்பு அப்படிங்கறத விட என்னுடைய பங்களிப்பும் எங்களுடைய பொறுப்பும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து செஞ்சோம்னா இந்த மாதிரியான செயல்பாடுகளை குறைப்பதற்கு காவல்துறையை மட்டுமே முழுசா நம்பாம நம்மளோட முடிஞ்சதையும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க சார். சித்தனன் சார், வீட்டுல வேல்யூபிள்ஸ் அதிகமா வீட்டுல வைக்க கூடாது. நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாமே லாக்கர் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல வைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட். அல்லது வீட்லயே நல்ல லாக்கர் மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். வீட்டுல எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 2 hours 3 hours வெளியே போறோம், யாராவது ஒருத்தர் வீட்டுல நம்ம யாராவது ஒருத்தர் இருந்தா போகணும், அதான் நல்லது. ஏன்னா சிட்டில ஒரு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குன்னு என்னன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கும்போது அந்த மாதிரி யாராவது வீட்டுல ஒரு ட்ரஸ்டட் பர்சன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற கான்செப்ட்ல சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்துலயும் பொறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் வைக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டுல ஒரு டிரைவர் வேலைக்கு வைக்கிறோம், வீட்டுல கண்டிப்பா ஒரு குக்கு மத்த மெய்ட் சர்வெண்ட் வேலைக்கு வைக்கிறோம், அல்லது ஃபால் போடுறதுக்கு பேப்பர் போடுறதுக்கு ஒரு பாய்ஸ் வராங்கன்னா இவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸ் நல்ல வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறது மிக 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 அவசியம். வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போறோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல
ஒரு தகவலை சொல்லிட்டு போறது நல்லது அப்படிங்கிறாரு. நீங்க சொல்லலாம். ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னா நான் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி வந்து பனிஷ்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி சொல்ல வரல. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் வந்து, அதாவது வித்வுட் டிலே உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் அ டிட்டரன்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைட். ஆஸ் அ சொசைட்டி, ஐ எம் லிவிங் இன் அ கம்யூனிட்டி. ஐ ஷுட் மேக் அன் என்டிவர். நான் போய் பக்கத்துல என்னோட ரைட் லெஃப்ட்ல யார் இருக்கா, ஐ ஷுட் ட்ரை அண்ட் கோ டு தெம். போய் பேசினா அவங்க கண்டிப்பா பேசுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, என்னைய தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப வீட்டுல வந்து ஒரு வயசான ஒருத்தவங்களை விட்டுட்டு போறோம், அவங்க வந்து அந்த வீட்டுல இருக்காங்க, பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அந்த ஹியூமானிட்டி வந்து எல்லாத்தையுமே இருக்கு. அதை வெளியில எப்படி நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான். இங்க வந்து எல்லாருக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி. நான் பக்கத்துல போய் பேசினா அவன் வந்து என்ன கொள்ளையடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்க மாமா வீட்டுல போய் ஒரு தண்ணி வாங்கிட்டு வா, ஒரு டீ பவுடர் வாங்கிட்டு வா, காஃபி பவுடர் வாங்கிட்டு வா. இப்படி உறவுகளை நம்ம வச்சு பேசிட்டு இருந்தோம். அண்டை வீடுகளோட நெருக்கமான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி, என்னுடைய தனிமை அப்படி இப்படின்னு சமூகத்தை விட்டு நம்ம ரொம்ப விலகி போயிட்டோம். அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல கூட பக்கத்து வீட்டுல பக்கத்து டோர்ல யார் இருக்காங்க அப்படிங்கறது தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தப்புகளை நம்ம பேர்ல வச்சுட்டு காவல்துறை நமக்கு எந்த உதவியும் பண்ணல, காவல்துறை இதை கண்டுபிடிக்கிறதுல லாக்கிங்கா இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. காவல்துறையோட சர்வீஸ், நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை குறிப்பா ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்தபடியா குற்றச்சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போய் சேர்றதுலையாக இருக்கட்டும், அல்லது குற்றங்களை கண்டுபிடிப்பதாக இருக்கட்டும், அவங்க காட்டக்கூடிய சுறுசுறுப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஆக காவல்துறைக்கு நம்ம முழு ஒத்துழைப்பை கொடுத்தா நிச்சயமாக இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களை நம்ம தடுக்க முடியும். இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். இது யாரையும் இந்த புள்ளி விவரங்களால நம்ம காயப்படுத்தல, யாரையும் குற்றம் சொல்வதாக நம்முடைய நோக்கமும் இல்லை. நிச்சயமா அடுத்த வருஷம் இந்த குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை குறையணும் அப்படிங்கறதா நம்மளுடைய நோக்கமா இருக்கு. இது 2013 குற்றச்சரித்திரம். இன்னும் ஒரு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.